தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், ஆளுநராக பதவியேற்கும் ஓபிஎஸ் பாஜக திடீர் அறிவிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், அதிமுகவிலே ஓபிஎஸ் மிக மிக ஒரு முக்கியமான தலைவராக அறியப்பட்டவர். ஆனால் இன்று ஓபிஎஸ் நிலைமை என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ அப்படிங்கிற நிலைமையாகத்தான் இருக்கிறது. அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்பு எடப்பாடிக்கும் எதிராகவும் இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராகவும் ஏகப்பட்ட வழக்குகளை தொடுத்திருந்தார். என்னை அதிமுகவிலிருந்து நீக்கியது செல்லாது முதற்கொண்டு இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என சொல்லி ஏகப்பட்ட வழக்குகளையும் தொடுத்திருந்தார். பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிக்க கூடாது சொல்லி கூட ஏகப்பட்ட வழக்குகளும் நமது அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் மூலமாக தொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று எடப்பாடி பழனிசாமி அனைத்து வழக்குகளுமே வெற்றியை கண்டுவிட்டார். இன்னும் இரட்டை இலை சின்ன வழக்குகள் மட்டும்தான் மீதம் இருக்கிறது. அதையும் தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக அதிமுகவிற்கு தான் ஒதுக்கும் அப்படிங்கிற எந்த விதமான சம்பந்தமும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார்? ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் மாற்று கட்சி இணைஞ்சிட்டாங்க. முக்கியமான தலைவர்களும் வைத்திலிங்கம் உட்பட அனைவரும் திமுகவிலே இணைந்து விட்டார்கள். அதிமுகவுடைய உண்மையான ரத்தம் ஓடக்கூடிய எந்த ஒரு தொண்டனும் திமுகவிலே இணைய மாட்டார். ஆனால் திமுகவிலே இணைந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாஜகவிடம் ஓபிஎஸ் மறுபடியும் பேச்சுவார்த்தை என்பது நடத்த ஆரம்பிக்கிறார். அதாவது, எங்களுக்கு ஒரு 2 தொகுதிகளாவது கொடுங்கள், அதிமுகவிலே நான் இணைவதற்கு சாத்தியங்கள் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அதற்கு வாய்ப்புகளும் கொடுக்க போவது கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை நான் அண்ணன் என்று கூட அழைத்து பார்த்து விட்டேன். இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி மனம் திருந்தவில்லை, மனம் மாறவில்லை. அதன் காரணமாக உங்களுடைய கூட்டணியிலாவது என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என தற்சமயம் பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரிடம் ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை என்பது பேச ஆரம்பித்திருக்கிறார்களாம். அதற்கு பாஜக இனிமேல் உங்களை என்டிஏ கூட்டணி இணைப்பதற்கு வாய்ப்பு என்பது கிடையாது. ஏனென்றால் என்டிஏ கூட்டணியிலிருந்து நாங்கள் உங்களை வெளியேற்ற கிடையாது, நீங்கள் தான் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறி போனீர்கள். அப்படி போன பின்பு மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பையும் சரியாக நீங்கள் பயன்படுத்த கிடையாது. அதன் காரணமாக இனிமேல் தேர்தலில் போட்டியிடுவதை நிறுத்திவிட்டு பேசாமல் ஆளுநர் பதவி வேண்டுமானால் இருக்கிறது, அந்த ஆளுநர் பதவி தருகிறோம், அதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு மாநிலத்துடைய ஆளுநராக பதவி வைத்துக் கொள்ளுங்கள். இதை மட்டும் தான் எங்களால் செய்ய முடியும் என தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக ஓபிஎஸ் வலியுறுத்திருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது, ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவே சார்பாக ஏதேனும் ஒரு மாநிலத்தில், அதாவது புதுச்சேரி இந்த மாதிரி யூனியன் பிரதேசங்களிலோ அல்லது மற்ற தமிழகத்தை தாண்டி மற்ற மாநிலங்களிலோ ஓபிஎஸ்க்கு ஆளுநர் பதவி மட்டும் ரெடியாக தயாராக இருப்பதாகவும், அதே போல தேர்தலில் அவர் எந்த விதமான தாக்கமும் எந்த விதமான போட்டியும் ஓபிஎஸ் போட போவது கிடையாது அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.